மியூசியம் ஃபெஸ்ட்டை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் விசிட்டர்ஸ் ஆர்ட் கல்ச்சர் அப்புறம் மியூசிக்கை ரெப்ரசென்ட் லாஸ்ட் டே பிரம்மாண்டமான ஃபயர் ஒர்க்ஸோட முடியுது. அதுக்கப்புறமா கிச்சன்ல இருக்க வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பிராங்க்ஃபர்ட்டோட ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் குயின் ஆஃப் டியர்ஸ்னு ஒரு கே டிராமால ரிவரோட ரெண்டு சைடும் பாருங்க. இந்த ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும். அது கிம்ச்சி டொக்போக்கின்னு சொல்லிட்டு நிறைய கொரியன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கண்ணாடி ஜார்லாம் டிஃப்ரெண்டான ஷேப்ல இருந்துச்சு. நடராஜர் சிலை, பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறம் லிங்கம். ஒரு தமிழ் மூவியோட சாங்க இந்த பிரிட்ஜில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜய் சாங். ஹாய், வெல்கம் பேக் டு நீலா டேல்ஸ். ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஆகஸ்ட் மந்தோட எண்டில் ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்தீங்கன்னா மியூசியம் எம்பேங்க்மெண்ட் ஃபெஸ்டிவல். ஜெர்மனில் இதை மியூசியம் சூப்பர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மியூசியம் ஃபெஸ்ட்டை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் விசிட்டர்ஸ் வரதா சொல்கிறாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியோட ஹார்ட்னு சொல்லக்கூடிய இந்த மெயின் ரிவரோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கல்ச்சர் அப்புறம் மியூசிக்கை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மியூசியம் ஃபெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டேஸ் நடக்குது. லாஸ்ட் டே பிரம்மாண்டமான ஃபயர் ஒர்க்ஸோட முடியுது. ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங்ஸ், ஜுவல்லரி, அப்புறமா கிளாத்ஸு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்லரிஸ், அதுக்கப்புறமா கிச்சனில் இருக்க வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த மியூசியம் ஃபெஸ்ட்டோட லாஸ்ட் டே தான் போனோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. பட் சரியான கூட்டம். இந்த பிரிட்ஜில் நிற்க கூட இடம் இல்லாமல் ஆளுங்க வர்றதும் போகிறதுமா தான் இருந்தாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மக்கள் கூடுற இடத்துல ஸ்ட்ராலர், வீல் சேர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃப்ராங்க்ஃபர்ட்டோட ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட நேம் பார்த்தீங்கன்னா அயன் பிரிட்ஜ். நீங்கள் ஒரு கே ட்ராமா லவராக இருந்தால் குயின் ஆஃப் டியர்ஸ்னு ஒரு கே ட்ராமாவில் அவங்க ஜெர்மனிக்கு வருவாங்க, ஹீரோவோ ஹீரோயினோ. அப்போ ஒரு பிரிட்ஜில் லாக்க தொங்க விடுவாங்க. அது இந்த பிரிட்ஜ் தான். இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருக்க ரிவர் மெயின். இந்த ரிவரோட ரெண்டு சைடும் பாருங்க. இந்த ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும். அது போக இன்னைக்கு லாஸ்ட் டேவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்போ பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ரிவரோட ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் அவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங்ஸ்னு இந்த மாதிரியும், இன்னொரு சைடு ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம்ஸுமா தான் இருந்துச்சு. ஏய்,
இந்த மியூசியம் ஃபெஸ்ட்டில் கொரியன் ஃபுட்டும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக கொரியன் ஃபுட் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. சிக்கன் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஸ்பைசி சிக்கன் வச்சுருந்தாங்க, அதுதான் ட்ரை பண்ணோம். கிம்ச்சி டொக்போக்கின்னு சொல்லிட்டு நிறைய கொரியன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சரி குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் சிக்கன் வாங்கினோம். ஆனால் இந்த ஸ்பைசி சிக்கனில் ஸ்பைசியே இல்லை, ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருந்துச்சு, பிள்ளைங்க சாப்பிடவே இல்லை. வழி விடு. தேன் எடுக்கிறது அந்த தேன்ல தான் காமிப்பாங்களே, தேன் எடுக்கிற மாதிரி. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜார்லாம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடன் பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க, கலர் கலராக இருந்துச்சு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இது எல்லாமே சென்டட் வுட்ஸாம். இந்த ஸ்டாலை கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசனை இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி, மேங்கோ, லாவெண்டர்னு சொல்லி நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை, பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறம் லிங்கம்னு சொல்லி எல்லா சாமியோட ஸ்கல்ப்சரும் இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலில் எமர்ஜென்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நிறைய போலீஸ் வேன், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. எப்படி தேய்ச்சிக்கலாமோ? சூப்பரா இருக்குல்ல? இது ஒன்று வாங்கிடுவோமா? இங்கே பாரு, நாயோட
இப்போ ரிவரோட ஒரு சைடில் இருக்க எல்லா ஸ்டால்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரிவரோட அந்த சைடுக்கு போகிறோம். அதுக்காக இந்த பிரிட்ஜை இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு ஸ்பெஷலான பிரிட்ஜ் தான். ஏன்னா ஒரு தமிழ் மூவியோட சாங்கை இந்த பிரிட்ஜில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜய் சாங். மின்சார கண்ணா படத்தில் வர ஊதாப்பூ சாங்கில் இந்த பிரிட்ஜ் வரும். ரிவரோட இன்னொரு சைடுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரையை ஒட்டி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு சண்டே லாஸ்ட் டே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே வந்து நிலாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நாங்கள் அவ்வளோ நேரம் இருந்து பார்க்கல. ஏன்னா 10 o'clock மேலே ஆகிடும். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.